அதுக்கு தான் சொல்றேன். அது பார்க்கலாம். நான் என்ன வேணா சொல்லலாம். நான் கூட பொறியாளர் சுந்தரிட்ட சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் எப்படின்னா, அவங்க ஏதாவது ஏதாவது ஒரு வகையில நீங்க அவரை சந்திச்சு, அல்லது நீங்க ஏதாவது சந்திச்சு, அல்லது என்னை ஏதாவது கேட்கும் பொழுது, ஏதாவது இந்த மாதிரி நல்ல ஆட்கள் இருந்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதெல்லாம் ஏதாவது நடந்தால் இது எல்லாமே சாத்தியம்தான். அது வரைக்கும் நான் சும்மா சுபாரிசு பண்ணில பிரயோஜனம் இல்லை. அது வரைக்கும் அதுக்கு மறுபடியும் அந்த அந்த லைன்ல நம்ம மாட்டக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. அது வேஸ்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரி. அதுல இப்ப போனா நான் எந்த அப்படின்னா நீங்க அப்ப நீர் மருத்துவத்தை நீங்க செய்யலாம், அது பண்ணலாம். அப்ப நீங்க வாழ்ந்து காட்டணும். அதுதான் அது அதுதான் தெளிவான பாதை. அது எனக்கு கிளியரா இருக்கு. அதுதான் தெளிவான பாதை. அதுதான் வந்து மேல்நிலைக்கு உயர்த்த முடியும். வந்து வேற எது பார்த்தாலும் ஆசையை மொத்தம் அருன்னு சொல்லும் போது நம்ம அதை வச்சுக்கிட்டு இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது வந்துட்டு. இதெல்லாம் வேலைக்காக அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தேவைங்க தான். அந்த உயிர் பயம் நோயை காப்பாத்துக்கும் பொழுது அங்க 1.5 லட்சம் கொடுத்து அவங்க சேர்ந்து இப்போ 1 மாசம் ஆச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் பயமே போயிடுச்சே, நோய்ங்கிற பயம் போயிடுச்சே. அவரு 20 நாள்ல வேலைக்கு போயிட்டாரு. அது காவல் வேலை தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவல் வேலை போயாச்சு. அவருக்கு வந்து சதை அழுகல் நோய் கட்டுப்பாட்டுல வந்துகிட்டு இருக்கு. சதை அழுகல் நோய், நரம்பு தளர்ச்சி நோய், சதை அழுகல் நோய், சதை குடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பயந்துட்டாங்க. அவ்வளவுதான், மருந்து மாத்திரை இல்லைன்னு. அது சுத்தத்துல வரப்ப சரியாயி போகுது. சரிங்களா? இப்ப நான் வந்து அறிவியலுக்கு வருவோம். நம்ம அறிவியலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? போட்டானை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். போட்டானை பத்தி உங்களுக்கு எல்லாம் விளக்கமா போட்டேன். அந்த வீடியோ நாம 2 பேரும் பேசின வீடியோ நீங்க பல தடவை பார்த்தா புரிஞ்சிருமே. அது திருப்பி இருப்பாங்க. அதே மாதிரி இவர்கிட்ட பேசியிருக்கேன். யாரு? சங்கர், பரமத்தி வேலூர் சங்கர்கிட்ட பேசியிருக்கேன். அவரு ட்ரிபிள் இ தான். அவர் ட்ரிபிள் இ இன்ஜினியர் தான். வீடியோ அன்னைக்கு பார்த்தேன் நான். நீ நைட்டு நீங்க அவர் கூட பேசுன்னு தவிர மடக்கி கேள்வி கேட்டீங்க. அவரும் திணறத பார்த்தேன் நான். இது எனக்கு மட்டும் என்ன தெரியுங்கிறீங்க? நாம யோசிக்கிறப்பதான் தெரிஞ்சுது. யோசிக்கிறப்ப அப்ப எலக்ட்ரானிக் நம்ம அணுவை படிக்காம அண்டத்தை படிச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம கண்டுபிடிப்பாளர் மாறிட்டோம். நம்ம கண்டுபிடிப்பாளர் மாறுவது நம்ம இயற்கை தகுதி கொடுத்துருச்சு. அதுக்கு நம்ம இயற்கையை படிக்கணும். என்னது? இயற்கையை படிக்கணும். ஆமா, இயற்கை வேணா படிக்க மாட்டேன்னு சொல்லிச்சா? அது படிக்கூடாதுன்னு சொல்லி. ஆமா, நீ அப்ப அந்த இயற்கையை பற்றி பேசிக்கிட்டவருடைய முதல் தீர் அதை படி. அணுவை பத்தி தான் எவனா இருந்தாலும் அணுவை பத்தி தானே பேசி ஆகணும். ஒன்று அணு எப்படி இருக்கு நீ சொல்றங்க. அணு எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நீ சொல்றதை வச்சு நாங்க அப்செக்ஷன் அணு எப்படி இருக்குன்னு யாரும் பார்த்தது இல்லை இல்லையா? ஆனால் அணுவில் இந்த மாதிரி செயல்பாடு இருக்குன்னு ஒரு கருத்தா சொல்றீங்க. அந்த செயல்பாடு வந்து வினையில வருகின்றவங்க ஆமான்னு புரிகிறாங்க. அணுவை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த செயல்பாடை வைத்துக் கொண்டு இப்படித்தான் இருக்கும் புரிந்து கொள்ளலாம். காரத்தை யாரும் காட்ட முடியாதுங்க. காரம் இப்படித்தான் இருக்குன்னு பேர் வச்சுக்கிறோம்ல, அது மாதிரி தான். காரத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? காரத்தை யாராவது பார்த்துருக்காங்களா? காரத்தை பார்த்துருக்கேன், இனிப்பை பார்த்துருக்கேன், கசப்பை பார்த்துருக்கேன்னு யாராவது பார்க்க முடியுமா? ஆனா காரம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஆமா, அது இன்விசிபிள். எல்லாமே இன்விசிபிள். அதேதான். ஆமா, அப்போ ஏட்டனுடைய செயல்பாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நம்ம என்ன பண்றோம்? நான் ஏன் இந்த ஏற்றத்தை பத்தி நான் படிச்சேன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு மலிவான மின்சாரத்தை கொடுத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் வெங்கடேசன் முயற்சி பண்ணார். நான் அடுத்த முயற்சி பண்றேன். என்னுடைய வேலை வந்து இந்த யூனிவர்சல் இப்படித்தான் இயங்குது நிரூபிக்கிறதோட வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்றீங்களா? இதை எடுத்து நீங்க தொழிலா பண்ணலாம். நீங்க எடுத்து தொழிலா பண்ணலாம். இப்ப பாரு, ஸ்வீடன்ல செஞ்சு காமிச்சிட்டாரு பாருங்க. ஸ்வீடன்ல செஞ்சு காமிச்சிட்டாரு, பாத்தீங்களா இல்லையா? அந்த வீடியோ பாக்கலீங்க. ஆனா புரிஞ்சது வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டாரு. ஸ்வீடன் நான் சொல்லி ஸ்வீடன்ல வாங்கி செஞ்சு ஃபர்ஸ்ட் சாம்பிள் அனுப்பிச்சிட்டாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் சாம்பிள் போட்டிருந்தேனே. அது என்ன பாக்கல. என்ன நான் பாக்கலையா? அது வந்து பாக்கல. நேத்து போட்டாச்சு. நேத்தே போட்டாரு. நேத்து போட்டா சொன்னேன். ஐயா செஞ்சு பார்க்காம கேள்வி கேட்டே இருக்க. ஒரு காய்ச்சி விட்டேன். என்னையா எப்ப கேள்வி கேட்கறது சரிங்க ஐயா. ஒரு தடவை செஞ்சு பார்க்காம கேள்வி கேட்டிருந்தா கோபம் வருமா வராதா? கோபம் வரல. ஏய் செஞ்சு பார்க்காமயே கேள்வி. 10 ரூபா செலவுல ஒண்ணு வாங்கி செஞ்சு பார்க்காம கேள்வி கேட்கறியான்னு கேட்டேங்க. சர்ன்னு போய் உடனே பார்த்துட்டாரு. கரெக்டா வந்துருச்சு எல்லாமே. இதுக்கு என்ன வந்தாரு? இதுக்கு வந்து ஒரு செம்பு கம்பியும் ஸ்டீல் கம்பி வச்சிருக்காரு. அதுக்கே அவ்வளவு அவுட்புட் வருதுங்க. என்னது? அதுக்கே இன்புட் வருது. அவுட்புட் 850 மில்லி வோல்ட் வருது. 850 மில்லி வோல்ட்டுமே 0.85 அதாவது 850 மில்லி வோல்ட்டுமே 10 மில்லி ஆம்பும் வருது. 10 மில்லி ஆம்ப் பெருக்கணுமா
கிட்ட பார்த்தீங்கன்னா 8 மில்லி வாட்ஸ் வருது. 8 மில்லி வாட்ஸ் வருது ஒரு பேர் மாலிகுலுக்கு. இப்போ ம் இப்போ எல்லாமே அவுட் ஆகுது. என்னது மெட்டல் வேல்யூ 2 மெட்டல் வச்சிருக்கிறோம். அதாவது நமக்கு வந்து 2 மெட்டல் எலக்ட்ரோ 2 மெட்டல் என்பது அது நெகட்டிவ் பாசிட்டிவ் என்பது அது அந்த மின்சாரத்தை அந்த போட்டானை கடத்துவதற்கே தவிர எளிமையா கடத்தணும், ஃப்ரீயா கடத்தணும், அது கேரக்டருக்கு மாதிரி கடத்துறத வச்சிருக்குமே தவிர மற்ற அத்தனையுமே தண்ணீர் தான் ஆக்சிலேட் பண்ணுது. அதுதான் நம்ம உலகத்துக்கு புரிய வைக்கிறோம். ஆமா, தண்ணி தான் ஆக்சிலரேஷன் பண்ணுது, ஆமா அதிர்வெண்ணை கிரியேட் பண்ணுது. தண்ணியில் இருக்கிற எனர்ஜி தான் அது வெளியே தள்ளுது. தண்ணி இருக்கிற அந்த அந்த மாலிகுல் எனர்ஜி தான் வெளியே தள்ளுது. என்ன அப்படி மாலிகுல் எனர்ஜி வெளியே தள்ளுகிற பொழுது அது உடைக்கிறப்ப என்ன உடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜனா உடைக்குது, அப்புறம் எலக்ட்ரிசிட்டியை உடச்சு விட்டுருது, அப்புறம் வந்து ஹைட்ராக்சைடை உடச்சு விட்டுருது. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி அந்த அந்த குவாண்டம் ஜம்ப் நடக்கிறப்போ அந்த நியூட்ரான் ஜம்ப் நடக்கிறப்போ போட்டானை வந்து ரிவர்ஸில் தள்ளி விடுது. ரிவர்ஸில் தள்ளி விடும் பொழுது ஃபாஸ்ட்டில் போனது லாஸ் ஆனது பூரா தீர்வு ரிவர்ஸ் ரெக்கவரி பண்ணிக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் மின்காந்த அலைகள் உருவாகுது. என்னது மின்காந்த அலைகள்? மின்காந்த அலைகளுடைய ஒரு பகுதி தான் அந்த போட்டான். எல்லாமே சப்ளிமெண்ட்ரி ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபோர்ஸ் தான் இந்த சப்ளிமெண்ட்ரி. போட்டான், எக்ஸ்ரே, காமா எல்லாம் அதனுடைய சபார்டிமெண்ட் பார்ட்டிக்கு தான் போட்டான். ஆமா. அப்ப ரெண்டு ஒரே ஸ்பீடு தான். போட்டானுக்கு வெயிட் கிடையாது, மேக்னெட்டிக் வேவுக்கும் வெயிட் கிடையாது. அவ்வளவு ரெண்டு எல்லாம் ஒரே ஃபோர்ஸ் தான், ஒரே வேகம் தான், ஒரே வேகத்துல பயணிச்சுட்டு வருது. நேற்று கூட இதை பத்தி பேசணும், ஒரே வேகத்துல பயணிச்சு வருது. ஆமா, இப்போ நாம வந்து பாடி இருக்குது, பாடிக்குள்ள வந்துட்டு ஆக்சிஜன் உள்ள போகுது, வெறும் ஆக்சிஜன் தான் போகுது. ஆக்சிஜன் போயிட்டு அந்த வாட்டரோட இந்த இம்பாக்ட் பண்ணுது. அப்போ நம்ம பாடிக்குள்ள நீர் தன்மை அந்த ஆக்சிஜன் போயிட்டு இந்த நம்ம உடம்புல வந்து சரிதான். இப்படி சொல்லுங்க, நம்ம உடம்புல 4 கேஸ் உள்ள போகுது. ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் உள்ள போகுது, 2வது ஆக்சிஜன் உள்ள போகுது, 3வது ஆர்கான் உள்ள போகுது, 4வது கார்பன் உள்ள போகுது. இந்த 4ம் கலந்ததுதான் காற்று. நீங்க நம்ம வெறுமனே என்ன சொல்லி பழகிட்டான், காற்றுக்குள்ள ஒரு 4ம் உள்ள போகுதுன்னு சொல்லணும். நைட்ரஜன் போகுது, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான் அண்ட் கார்பன். ஆர்கான் வந்து இது ஆர்கானிக் மேட்டர்ல, அது சரியா? ஆர்கான்ங்கறது ஒரு கேஸ், அது ஒரு கேஸ். ஓகே. அந்த இது கார்பன் இந்த ஏசில வருது அந்த இதுல வந்து அந்த ஆர்கான் கேஸ் வருமோ? மந்தவாயு, இன்டர்ட் கேஸ், மந்தவாயு, அந்த இதுல அது ஒரு மந்த கேஸ். இந்த மாதிரி மந்தவாயுக்கள் 7-8 இருக்குது. ஆர்கான்ங்கிறது ஒரு மந்தவாயு. ஆர்கான், ஜெனான், நியான் என்று சொல்லுவானுங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜெனான், ஆர்கான் சொல்லிட்டு மந்தவாயு. அது நாங்க போக தேவையில்லை. இந்த காற்றுல இதெல்லாம் சேர்ந்தது நமக்கு எனர்ஜி கொடுக்குது. இதுல இந்த ரேஷியோ மாறவே கூடாது, மாறக்கூடாது. அந்த பாடி அதான் நடுநிலைமையா இருக்கும்போது இந்த வாட்டர் உள்ள இருக்கிற உடம்புல இருக்கிற நீர்த்தன்மை, ஏன்னா உடம்பு வந்து முக்கால்வாசி நீரால் தானே ஆனது. 70% 60% நீரா. அந்த நீரோட இந்த 4 கண்டென்ட்டும் சேர்ந்த அந்த வாயு வந்து உள்ள போய் அது மிக்ஸ் ஆகி அது வேதிவினை புரிந்து உடம்பே போட்டானா மாறக்கூடிய தகுதி இருக்கு. போட்டானா மாறிச்சுன்னா இந்த அண்ட சராசரத்தையும் வந்து அதை அளக்கத்துக்குரிய அந்த டிராவல் வந்து ஈஸியா பாடிக்கு அப்சர்விங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புல பயோஃபோட்டான் தான் இருக்கு. பயோஃபோட்டான் அவ்வளவுதான். ஆமா, அது உயிரற்றது, நமக்கு உயிர் உள்ளது, அவ்வளவுதான். அது உயிர் ஒரு பொருள் நான் மெட்டல், உயிரற்றது 2 தானே இருக்கு. உயிர் உள்ளது, உயிரற்றது, அவ்வளவுதான். ஆமா, ஆனா அந்த உயிரற்ற பொருளிலும் போட்டான் இருக்கு. ஆமா, இல்லாத எதுவும் கிடையாது. எல்லாம் உயிரற்ற பொருள் அந்த அன்மூவபிள் மெட்டீரியல் இருக்கு. அதுல இருந்து நம்ம எனர்ஜி எடுக்கிறதுக்கு தான் ஒரு கிராம் வாட்டர்ல வந்து பல லட்சம் ட்ரில்லியன் வோல்ட் இருக்குது. அது எப்படி வெளியே கொண்டு வர்றங்கிற ஐடியா தான் நம்ம பண்ணிருக்கோம். அதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. ப்ரூஃப் எங்க பண்ணோம்னா நோபல் பிரைஸ்ல பண்ணணும். நம்ம நோபல் பிரைஸ்ல பண்ணிட்டா ப்ரூஃப். இப்ப நாம உங்ககிட்ட பேசி இருக்கேன், நான் வந்து நீங்க என்ன வேணும் ஆர்டிகல் எழுதி ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப்னா பேப்பர்ல தான், அவ்வளவு. என்னது பேப்பருக்கு பேடன்ட் வாங்கிக்க வேண்டியது, வேலை முடிஞ்சு போச்சு. பேடன்ட் ரெஜிஸ்டர், பேடன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்.
அவ்வளவுதான். பிரைவேட்ல கவர்மெண்ட்டே வச்சிருக்குது 2000 விட்ட. அப்ப 3 மாசம் கழிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் ரெஜிஸ்டர், அப்புறம் பேட்டன்ட் கம்ப்ளீஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கம்ப்ளீஷன். அவ்வளவுதான். அதான் 3 மாசம் நான் நீங்க திருப்பி மறுபடியும் ஒரு பணம் கட்டி கம்ப்ளீட் பண்றேன், இதுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் ஃபைனல் சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. அவன் 3 மாசம் 4 மாசம் கழிச்சுக்கிட்டு டைம் 1 வருஷம் டைம் வச்சிருக்கிறான். இந்த டைமுக்குள்ள யாராவது பாப்பா நீங்க இது கம்ப்ளீஷன் கரெக்டா கம்ப்ளீஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுட்டு வாங்கி வேணும்னா யாரு அவன் கேட்பான். அதாவது வந்து அவ்வளவுதான். பேடன்ட் வாங்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்ட வேணா பேசலாம் பண்ணலாம். பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணாவே போதுமானது. நீங்க வேணாலும் அது கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்க வேண்டாம் அதெல்லாம் ஒரு திறமையை பொறுத்தது. அதெல்லாம் நீங்க தான் எடுத்து பண்ணணும். அதெல்லாம் இப்ப கட்டுரை எழுதியிருக்கேன் பாருங்க. ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. படிச்சு பார்த்துட்டு பதில் சொல்லுங்க, பணிவோடு கேட்டுக்கொடுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்ப போட்டு வாங்கியிருக்கேன். அதாவது இது வந்து சோலார் சிஸ்டம் கிடையாது, என்டையர் யூனிவர்சல் சிஸ்டத்துல தான் இது வேலை செய்யுது. அப்ப இந்த நியூட்ரான் ஜம்ப் ரிட்டர்ன் ஆகுது, பேக்வர்டு ரிட்டர்ன் ஆகிறப்ப அது பேலன்ஸ் பண்ணிக்குது, வெளியே போனது மட்டும் உள்ள எடுத்துக்குது. இதுதான் வந்து எனர்ஜியினுடைய கான்செப்ட். எனர்ஜி ஆகுது, அழிவது, காத்தல், இந்த 3மே நடந்துட்டு தான் இருக்குது. ஆக நம்ம ஒரு பொருளை எடுக்கலாம். அப்ப இந்த அந்த அந்த நியூட்ரல் பண்ணக்கூடிய அந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய மெட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான். இதுதான் நடக்குது. அப்போ நமக்கு தண்ணீர் வந்து அதுதான் வந்து குவாண்டம் ஃபியூவல். நாம வந்து இது பேர் குவாண்டம் ஃபியூவல்னு பேர் வச்சிருக்கோம். வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் ஃபியூவல். அவ்வளவுதான். குவாண்டம் ஃபியூவல் அது என்ன வேணாலும் வரும். அது வந்து ரிலேட்டிவிட்டியில வந்தாலும் வரும், நான் ரிலேட்டிவிட்டியில வந்தாலும் வரும், எதுல வேண்டாலும் வரும். யாருக்கு உயிருள்ள பொருளிலும் இருக்கு, உயிரற்ற பொருளிலும் இருக்கு. ரிலேட்டிவிட்டி தியரி, நான் ரிலேட்டிவிட்டி தியரி எதுல வேணாலும் வரலாம். நீ இதுலதான் வருது ஐன்ஸ்டைன் சொல்றதுல ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இதுலதான் வந்து இது உலகத்துல எல்லாத்துலயுமே இருக்குது. அத வந்து நீ பிரிக்கிறத பார்த்துதான் வந்து அதனாலதான் இதுதான் இறுதி, இதுக்கு மேல கிடையாது. ஐன்ஸ்டைன் சொல்றது இறுதி கிடையாது. இது வந்து எப்படி இது குவாண்டம்ல வருது, குவாண்டம்ல சொல்றதா ஃபைனல். குவாண்டத்துல வந்து நான் நிரூபிச்சிட்டேன். நான் வந்து விளக்கெரிச்சு காமிச்சாச்சு உலகத்துக்கு. அப்புறம் இதுக்கு மேல செய்யிட்டு நானு செய்ய முடியாது. இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. அப்ப நீங்களும் விளக்கரிச்சிட்டீங்களா, அதை அப்படியே நீங்க பேடன்ட் பண்ண வேண்டியதானே. ஒரு தலைப்பு வேற ஏதோ தலைப்பை போட்டு பண்ண வேணும். நீங்க எது பயன்படுத்தணும், உங்களுக்கு உதவியாளர் வேணும்னா நீங்க ஜெமினிங்கிற ஐயை பயன்படுத்தலாம். அப்புறம் சாட் ஜிபிடிங்கிற ஐயை பயன்படுத்தலாம். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் நீங்க பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு உதவியாளர் வச்சுக்கோங்க. அது ஒரு ஆப் உங்களுக்கு இருக்கு, ஏஐ ஆப் இருக்கா இல்லையா? ஆமா, ஏஐ ஆப் இருக்கு. சாட் ஜிபிடி இருக்கு, அது வச்சுக்கலாம். அல்லது வந்து வாட்ஸ்அப்ல நீங்க இது சொன்னீங்கன்னா எல்லா மெசேஜ் கொடுத்துருது அப்படியே ஏஐ. வாட்ஸ்அப்ல ஒரு வாட்ஸ்அப் இருக்கீங்க, அந்த வாட்ஸ்அப் இது பண்ணா ஏஐன்னு அந்த இதை அது ஒரு ஆப்பே இருக்கு. இப்போ இந்த குரூப் நீர் மருத்துவம்னா அது மாதிரி ஏஐ ஆப்னே அதுல இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி அதை இது பண்ணிட்டு அதை அடிச்சோம்னா அது மெசேஜ் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துருது அப்படியே. ஆமா, அப்புறம் அதை நீங்க எழுதிக்க வேண்டியதான். எழுதி வேணும்னா யாருக்காவது காட்டணும்னா காகிதமா டாக்குமெண்டா காட்டணுமா டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்டா கொடுத்தா கொஞ்சம் படிச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லட்டா யாருக்கும் தெரியாது. உங்களோட இருந்தா போதும் நினைச்சா நீங்க பேடன் வைட் பேசாம உட்காந்துக்கலாம். போராடினீங்கன்னா தொழில் விருத்தி கிடைக்கும். நீங்களே செய்யலாம். நீங்களே வந்து ஒரு செய்யலாம். முதல்ல எழுதிட்டு நீங்க அது ஃபர்தர் டெவலப்மெண்ட் வேணும்னா, அது தொழிலா மாற்றணும்னா நீங்க ஒரு லேபை பிடிச்சி ஒரு லேப்ல போய் செய்யலாம். நீங்க பெருசா ஒன்றும் இல்லை, லேப்ல போய் செய்யலாம். அது அட்வான்ஸ் லேப் நிறைய இருக்கு. செராமிக் லேப்ல அங்க இருக்கு. சயின்டிபிக் லேப் நிறைய இருக்குங்க. சயின்டிபிக் லேப் சென்னையில் பயங்கரம். சென்னையில எல்லாம் லேபா. அல்லது ஐஐடியில போய் எனக்கு செஞ்சு கொடுக்குன்னு சொன்னா செஞ்சு கொடுப்பாங்க. ஐஐடியில போய் செஞ்சு கொடுன்னு சொன்னா செஞ்சு கொடுப்பான். அவன் பணம் கட்ட சொல்லுவான். எனக்கு இந்த நேரடியா தரமணிலே இருக்கு. தரமணில வந்து செக்ரியினுடைய பிரிவு இருக்கு. ஐஐடியினுடைய பிரிவு இருக்கு. சிஎஸ்ஐஆர் என்னது? சிஎஸ்ஐஆர் அதுவும் டாப் மோஸ்ட் சயின்ஸ் லேப், சென்ட்ரல் கவர்மெண்ட் சயின்ஸ் லேப் சிஎஸ்ஐஆர். அங்கே போனீங்கன்னா நேரடியாக போக வேண்டியதா, போய் கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு சாம்பிள் வேணும், நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு நீங்கள் அங்கேயே இருந்து
சொல்லி புரிய வச்சு எனக்கு செராமிக் வேணும். அப்படி அதுல பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா, இப்போ எப்படி இந்த ராமலிங்கம் கார்த்திக் வந்து அந்த ஹைட்ரஜனை வந்து கட்டுப்படுத்தினாரோ அந்த மாதிரி நீங்கள்லாம் அது கொண்டு வந்தீங்கன்னா அது தொழிலாம் மாறும். எப்படியும் 2-3 வருஷம் ஆயிடும். 2-3 வருஷம் ஆயிடும். இப்போ தொடங்கினேன்னா இப்போவே தொடங்கினா ஒரு வருஷத்துல முடிச்சிடலாம். அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. எனக்கு அது என்னன்னு புரியும். எனக்கு எந்த வசதியும் இல்லாதனால பேசாம உட்காந்துருக்குறேன். ஏன்னா யாரும் ஏத்துக்க போறது இல்லை. சரிங்க, பண்ணுவோம் கண்டிப்பா. நான் யார்கிட்ட போய் சொல்றது? அது பேசாம உங்ககிட்ட சொல்லலாம். இப்போ நான் உலகமே தான் அப்படி இருக்குது. யாரும் எதுவும் அது கேட்டாதான், ஒரு மெசேஜ் இது கேட்டாதான் வந்து அடுத்து பேச முடியும். இல்லை யாரும் கேட்கலாம், எப்படி சொல்றது? எதுவும் சொல்ல முடியாது. அதனால நமக்குள்ள என்னன்னா, இப்போ நீங்க ஒண்ணு இருக்கீங்க. நீங்க இன்னும் நீங்க சிக்கல் இருந்து விடுதலை பண்ணல. நீங்க அதை நீ அதை ஆராய்ச்சியே இன்னும் நீங்க தொடங்கல. ஏன் நான் செஞ்சுட்டீங்க. அதாவது அந்த எக்ஸாம் போன வருஷமா அதுக்கு முன்னாடி செஞ்சேன். செஞ்சுட்டு அதுல வந்து நான் அக்னாலேஜ் பண்ணிட்டேன் வந்துட்டு. ஏன்னா முக்கியமா அந்த வோல்ட் வந்து நானே பார்த்துட்டேன். 7.28 கிட்ட வந்துச்சு. மறுபடியும் அதை கண்டினியூவா பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுல வேற டிஃப்ரெண்ட் ஐடியா கிடைக்கும், வேற ஏதாவது கிடைக்கும். இதுதான் நீங்க அடுத்த தொழிலுக்கு போறது. அத பண்ண ரெகுலரா ஒரு ஃபண்டமா ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டோம்னா அதுல தினம் அது 1/2 மணி நேரம் அதுக்கு செலவு பண்ணணும். தினம் 1/2 மணி நேரம் அதுக்கு செலவு பண்ணணும். அந்த ஸ்டாண்ட் வந்து இதை வந்து இதா இருக்கும். அது வந்து இது நடக்குது ஒரு ரிப்போர்ட்டிங். அது பாட்டுக்கு 24 மணி நேரம் எரிஞ்சிட்டே இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆற்றல் அது உள்ள வச்சிருக்கு பாருங்க. அது பெருசா செஞ்சா எப்படி இருக்குங்கிறது அடுத்தது. அது நாம அது நோக்கம் வந்து பெருசா செய்யறது அப்புறம். அதுதான் இப்ப நீங்க அதையே பத்தி யோசிச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது வந்துட்டு அதை வச்சுதாங்க இன்னைக்கு இந்த 15 நாள் எத்தனை கட்டுரை, இன்னைக்கு 15 நாள் 100 கட்டுரை எழுதிட்டேன். நான் 100 கட்டுரை யாரும் படிச்சிருக்கவே முடியாது. நான் 100 கட்டுரை எழுதிட்டேன். மூணு நான் வச்சிருக்கேன். நிறைய கட்டுரை தான் இருக்குது எல்லாமே. நானும் அடிக்கடி பார்ப்போம் வந்துட்டு, படிச்சு ஸ்கோரல் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் படிக்க முடியல. ஆனா படிச்சிருவேன். என்ன லாஜிக் வருது என்னது அதை பாத்துருவேன் வந்துட்டு. 1-2 மிஸ் ஆனாலும் மிச்சம் பாத்துருவேன். இன்னைக்கு இப்போ கோ பைலட் ஜெமினி கட்டுரை நல்லா பண்ணியிருக்கான். அது வந்து மைக்ரோசாஃப்ட் இவரு கூகுள் ஜெமினி நல்லா எழுதுது. கிளாசிக்கல் 8 டைப் ஆஃப் கிளாசிக்கல் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேஷன் சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்கீங்களா? கிளாசிக்கல் பண்றது. ஆமா, அது லாஸ்ட் அது வாட்டர் பிரிச்சு அதே மாதிரி கிளாசிக்கல் பிரிச்சு அப்படின்னு இது அது நோபல் கமிட்டின்னு சொல்லி தனியா போட்டிருக்கேன். இப்போ ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ அந்த சின்ன அதாவது அதேதான் சிஸ்டம், அதேதான். அதாவது மூலம் ஒண்ணுதான். எல்லாத்தையும் ஒரே லாஜிக் தான் இருக்கு. அதாவது சிஸ்டம் இந்த வச்சு இந்த கடத்திகள், அந்த 2 கடத்திகளை வச்சுட்டு ஆனோடு டயோடு இது 2 இதை வச்சுட்டு, இது செப்பு கம்பி இருக்கும், இது வந்து ஜிங்க் கம்பி இருக்கும். 2 கம்பியில வச்சு டெஸ்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நீங்க எப்படி வேணா கன்வெர்ட் பண்ணலாம். டைனமிக் எனர்ஜியா என்ன எலக்ட்ரோ மேக்னெட்டா எல்லாமே பண்ணலாம் வந்துட்டு. லைட் ஏரியா லைட் ஏரி வச்சுக்கலாம். இது லாஜிக் ஒரே லாஜிக் தான். நீ இது நீ அதான் என்ட்ரி லாஜிக். நீங்க பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டீங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நீங்க பண்ணி பார்த்து விட்டுட்டீங்க, மறுபடியும் நானும் பேசல, நீங்களும் பண்ணக்குள்ள அதாவது ஏதோ ரிசல்ட் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். அது வந்துட்டு இப்ப இது அவரு கவனிச்சிட்டாரு. யாரு? அவரு ஸ்வீடன் இருக்கிற குமார் கவனிச்சிட்டாரு. அவரு ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டிக்கு எடுத்து போறேங்கிறாரு. ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டி சரி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். முதல்ல ஆர்டிகல் எழுதிட்டேன், இன்னும் முடிவே வரமாட்டேங்கிறாரு. அதுதான் சயின்ஸ். அது புது நாடகத்தை புது அறிவியலை சொல்லிட்டே நான் இன்னும் சிந்திக்க அது மறுநாள் நான் சொல்ல டோட்டல் என்ன. நேத்து வந்து வேற மாதிரி பேசினேன், இன்னைக்கு எழுதிருக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் யூனிவர்சல் கான்செப்டே வந்து எனர்ஜி லாஸ் பண்றது இல்லை. எனர்ஜி லாஸ் அதாவது எனர்ஜி ஜெனரேட்டிங், டிசார்ஜிங், ரீசார்ஜிங் 3 கொடுத்துருக்கேன். நேத்து நீங்க வந்து இத்தோப்பியா அப்படின்னு சொல்லி இக்கோப்பியான்னு சொல்லிட்டு அந்த இது பைபிளோட வசனம் படிச்சீங்கல்ல? ஆமா, லூகாஸ் 20:36. அதை பார்த்துட்டு நான் அதுல வந்து உங்களுக்கு அதுக்கு பின்னாடியே அதை இதை போட்டுட்டு ஒரு சென்டென்ஸ் அமைச்சிருந்தேன். இந்த யூனிவர்ஸ் வந்து ஒண்ணு நேச்சர் பை கிரியேஷன் ஒண்ணு, இன்னொன்னு இந்த காஸ்மிக் வந்து அடுத்தது டிஸ்ட்ராக்ஷன். கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் 2 பண்பு வந்து இந்த இயற்கையோட இது இருக்கு. ஒரு பண்பு இல்ல, 2 பண்பு இருக்குது. ஒண்ணு கிரியேஷன் பண்ணும், அத கிரியேஷன் பண்ணதை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணும்.
ம் அது டெஸ்ட்ரக்ஷன் ம் அது ரிவர்ஸ் பண்ணும். ஸோ ம் அது கிரியேஷன் பண்றதாலும் ஆற்றல் வருது, ம் அழிக்கும் போதும் ஒரு ஆற்றல் வருது. அந்த அழிக்கும் போது ஆற்றல் நெகட்டிவிட்டி ஆற்றல் வந்து கரெக்ட். அது போட்டானா மாறிடுது. இது கரெக்ட். இது இன்னொரு வந்து விஷயம் பாருங்க. இது வந்து அழிப்பதற்கும் பாருங்க, அழிப்பதற்கும் ஆற்றல் தேவை. அழிப்பதற்கும் ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை ரிவர்ஸும் பண்ணிடுது. ஆற்றலும் ம் தேவை. அந்த ஆற்றலை ரிவர்ஸும் பண்ணுது. திஸ் இஸ் கால்டு ஃபோட்டான். ம் நான் நேத்து பார்த்தேன். நேத்து அந்த வீடியோ கேட்டுட்டு அடுத்தது எனக்கு அதுதான் ஜஸ்ட் நான் வரும்போதே திங்க் பண்ணுவேன். இப்ப ம் நான் ட்ரெயின்ல வந்துட்டு அங்க வந்து உட்கார ஒரு 5 மினிட்ஸ் உட்காருவேன். ட்ரெயின் வர வரைக்கும் உட்காருவேன். அப்படியே ம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அங்க பக்கத்துல தாம்பரத்துக்கு பதிலா அது ஒரு மலை இருக்கு. அந்த மலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமா, பல்லாவரம் இயற்கை பல்லாவரம் பல்லாவரமா? இல்லைங்க. பெருங்குளத்தூர் நான் இறங்குன அந்த ஸ்டேஷன்ல அங்கதான் இறங்கணும் நானு. 2 3 மலை வருது அங்க இறங்க பல்லாவரம். ஆமா ரைட்டு. ஆமா. அந்த பெருங்குளம் நான் இறங்குன இடத்துல அங்க ஒரு மலை இருக்கு. அந்த மலையை ஏன்னா கீழே ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்க மாட்டேன். எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். மேல பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமா, இயற்கை வந்து ஒரு செயலையும் செய்யுது, அதை ரிவர்ஸும் பண்ணுது. இந்த ஐயா அந்த வீடியோ அப்பதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க ம் அனுப்பிச்ச அந்த இத்தோப்பியா அந்த இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ம் ஆமா, பைபிள்ல இந்த மாதிரி ஒரு வசனம் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. பாவத்தின் மரணம் சம்பளம். ம் பாவத்தின் மரணம் சம்பளம். உணவின் மரணம் சம்பளம். உணவின் மரணம், உணவின் சம்பளம் தான் மரணம். இல்ல, மரணத்தின் சம்பளம் பா- பாவத்தின் பாவம் ஏன் சம்பளம் வரும்? பாவம் இங்க யாரு பண்றாங்க? பாவம் யாரு பண்றாங்க? பாவம் தான் உணவு டிஃபைன் பண்ணிருக்கீங்களா? அவன் வந்து அத சொல்ல மாட்டேங்கிறான். அதுதான் பாவம் செஞ்சு நோய் வருது. எல்லாம் பாவம் உங்களை வந்து சரி, இதனால இத இத காத்தது. இத- இத வந்து ஹைலைட்டா சொன்னவர் திருவள்ளுவர். ஜீரநீர் சுரந்தாலே பாவம்ட்டாரு. என்னது? ஆமா ஆமா இந்த ஆமா. பாவம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க ஐயா, கெடுதல் தான். உடம்புக்கு கெடுதலா இருந்தா அது பாவம். பாவமான காரியம் செய்யாதுன்னு சொன்ன என்ன தெரியுமா அர்த்தம்? கெடுதலான வேலைக்கு செய்யாத. என்னது? ஆமா. வேற ஏதோ நினைச்சுக்கிறான். பாவம்னு என்னமோ எங்கேயோ அது ஏதோ 7 மலை தாண்டி 7 ஆகாயம் தாண்டி இருக்குன்னு நினைச்சுக்கிறான். இதான் அந்த பாவம்ன்றது தீட்டுன்னு கூட சொல்லலாம். தீட்டுன்னு சொல்லும் போது அது பாவம். அது உணவை நீ சாப்பிடும் போது அந்த தீட்டு வரும். சாப்பிடலாம் தீட்டு வராது. அதேதான் தீட்டு. கரெக்ட். பியூர் பாடி. இது ஆரோக்கியம் உள்ளது பியூர் பாடி. இது வந்து காத்துல பாய் எவ்வளவு பாய் வந்துட்டு. சரி, நீங்க இதை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எழுதுங்க, ஆர்டிகல் எழுதுங்க. நீங்களும் எழுத ஆரம்பிச்சிருங்க. எழுதி ஆரம்பிச்சு நீங்க ஃபேஸ்புக்ல போட்டே வாங்க. எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஃபேஸ்புக் தான். வேற எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஃபேஸ்புக் யாரு படிக்கிறா? யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் யாரோ 2 கோடி பேர் மட்டும் பாக்குறாங்க, தொடர்ந்து பாக்குறாங்க. ஆனா என்கிட்ட வந்து நம்ம குரூப்ல 2 3 பேர் இன்ஜினியர் இருக்கிறாங்க. அப்புறம் வெளியே நீங்க சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு 4 5 பேர் அவங்களே பாக்குறாங்க. என்ன பதிலே வர்றதில்ல. சரி, இருந்துட்டு போட்டு அனுப்புறேன். நானு அந்த அந்த மணி பாரதிக்கு அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். பாக்குறாரு. என்னன்னா இப்ப நீங்க சொல்றது எல்லாத்தையும் நானும் உள்வாங்கிற புரிஞ்சுக்கிறேன். வந்துட்டு என்னன்னா ஏன் வந்து யாரும் பார்க்க மாட்டேன். எல்லாம் இந்த அடிக்ஷன்ல இருக்குது. எல்லாமே ஒருத்தன் இதுல இருந்து எவன் வெளியில வரான்னா அவன் தான் கொஞ்சமாவது சிந்திப்பான். என்னது கொஞ்சமாவது. நீங்க அதை வச்சுக்கிட்டே இருக்க அவனை சிந்தினான்னா அவனுக்கு திஸ் அப்ஸ்காண்ட் ஆஃப் த நாலேஜ் அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். அவன்கிட்ட போய் இது தங்கம் இதை வைரம் சொன்னா they didn't can't do the identified this தங்கம் வைரம் அவன் எதையுமே அவனால கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட் தான். சரி, நல்லா சொல்றீங்க. சரியா சொல்றீங்க. ஏன்னா இது இன்னொன்னு என்னன்னா ஒரு கூட்டம் வந்து நீங்க சொன்னீங்கல்ல பணத்தின் தேவை மணி மைண்டடா ஓடிட்டு இருக்கு. அப்ப மணி மைண்ட போட ஆசை வந்துருச்சு. இது போட ஆசையை துரத்தன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட பேசியிருந்தீங்க. எப்ப வந்து ஆசையை வந்து அவன் முற்றிலுமாக நிராகரிக்க அடியோட அழிக்கிறானோ அந்த எனர்ஜி போட்டான் வேல்யூ வந்துடும். ஆசை துறந்து அழிக்கிறானோ போட்டான் வேல்யூ வந்து சார் திஸ் எனாரமஸ் த எனர்ஜி எந்த இந்த உலகத்துல அவனை எதுவுமே பண்ண அண்டர்ஸ்டாண்டபிள். இல்ல கரெக்ட் தான். இதுல என்ன கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு வந்து செல்ஃப் ஜெனரேட்டிங் இன்ஜினியரிங், செல்ஃப் ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி. Human body is the air machine. This is the only activating by the hair only. ஆமா, அதான் human body is a air machine with water used as a lubricant and a cleaning agent. So food is unnecessary. And often damaging to the body. This is the basic. Often damaging the body. Nobody understand the word.
இல்ல எவரிபடி அது டேக்கிங் த காரணம் ஃபுட். அது காரணம் அந்த வெள்ளைக்காரன் பண்ண ஆராய்ச்சி தப்பா போயிடுச்சு. Why these people, so many people having the knowledge of the high அதாங்க. knowledge, then it is not understanding இது. இதெல்லாம் இதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் யாரு பண்ணவே இதுக்கு முடியல இது வந்துட்டு. யாரு காரணம் கேட்டீங்கன்னா வெள்ளைக்காரன் தான் காரணம். வெள்ளைக்காரன் காரணம் அவன் சொல்லிட்டு போட்டாயா, நமக்கு அறிவு இருக்கணும்ல, அப்ப அந்த கேள்வி இல்ல கேட்கறாரு. நாம நமக்கு உனக்கு கஷ்டப்படுறது இப்ப நாம என்ன இவ்வளவு தூரம் நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது காரணம் வெள்ளைக்காரன் தானே. வெள்ளைக்கொண்டு எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி தப்பா இருந்துங்கிறது நாம கஷ்டப்படுறோம். நம்ம கலையை நிரூபிக்கிறதுக்கே நாம கேட்க வேண்டியது இருக்கு. நம்ம கலையை நிரூபிக்கிறதுக்கு நான் கேட்க வேண்டியது இருக்கிறது. அததான் சொல்ல, நிரூபிக்க பண்றதுக்கே வந்து புரிஞ்சுக்கு வர்றதுக்கு இது நிரூபிக்கிறதுக்கே இவ்வளவு தத்தலாட்டம் இருக்குது. ஆனா ஜஸ்ட் பியூர் ரியாலிட்டி, இது ரியாலிட்டி இருக்குது. ஆனா எல்லா ரியாலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கா. என்ன ரியாலிட்டி பேசுறா? இப்போ இந்த புத்தகம் வந்து 25 வருஷம் ஆச்சுங்க. ஒரு 20,000 பேத்துக்கு நான் கொடுத்துட்டேன். நானே 1000 பேத்துக்கு கொடுத்தாச்சு. எல்லாரும் வாங்கி பார்த்துட்டு விஞ்ஞானிகள், அஞ்ஞானிகள், மருத்துவர்கள், எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எம்பிபிஎஸ் மருத்துவர்களுக்கே கொடுத்தாச்சுங்க. கோபியில் இருக்கிற ஒரு 4-5 எம்பிபிஎஸ் மருத்துவருக்கு இந்த புத்தகம் கொடுத்துருக்கேன். எம்பிபிஎஸ் மருத்துவர்களுக்கு இந்த புத்தகம் கொடுத்துருக்கேன். பல் டாக்டர், பல் மருத்துவர், டென்டிஸ்ட், அப்புறம் சாதாரண சைல்டு குழந்தை நல மருத்துவர், அப்புறம் எம்எஸ் மருத்துவர்கள், அப்புறம் வந்து எம்டி மருத்துவர்கள், இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க, எப்படியோ எல்லாமே அந்த எம்பிபிஎஸ் தொடர்பான ஒரு 10 பேத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். இது போக இதுக்கு முதல் காரணம் இஸ் இந்த மேரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பாரு, இதுலதான் எல்லாமே அடி வாங்குது. இதை தூக்குனா இது எல்லாமே கரெக்ட் ஆயிடும். அதுலதான் எல்லாமே ஏன்னா நான் திங்க் பண்ண வந்துட்டு என்னன்னா இதுலதான் இந்த விஷயம் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகி கிடக்குது. இந்த கல்ச்சர் மாறிடுச்சுன்னா திஸ் இண்டிவிஜுவல் ரிசர்ச்சரா மாறிடும் எல்லாமே வந்துட்டு. ஏன்னா இது மாதிரி அதுக்கு பொறுப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் லிமிட் வச்சிருக்கிறாங்க. இந்த தலைச்சம் புள்ளை இருக்கு இல்லையா, தலைச்சம் புள்ளை 25 வயசு ஆகிறப்ப அந்த அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு கணவன் மனைவி வெளியே போயிடணும். கணவன் மனைவி வெளியில போயிடணும். அதுதான் அந்த லாஜிக் புரியல. அவங்க ஏதோ விதத்துல இங்க இருந்துட்டு இருக்காங்க வந்துட்டு. அது லாஜிக் புரிஞ்சா அந்த மாதிரி போயிடுவாங்க. போயிட்டு இப்ப எல்லாரும் போயிருக்கணும்ல, இன்னும் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாம். அந்த வீட்டுல இந்த சட்டத்தையே 1000 ஆண்டு பின்பற்றல. அதுதான் இதுக்கு ஆப்பு வச்சாதான் இது வந்து இதா ஆப்புனா புரிஞ்சுக்கணும். இந்த புக்கை படிக்கணும், அப்ப புரியணும் வந்துட்டு. இதுக்கு போனாதான் வந்து சரி 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 இண்டிவிஜுவாலிட்டி வேணும் வந்துட்டு. இந்த சமுதாயத்துக்கு இண்டிவிஜுவாலிட்டி வேணும், சுதந்திரம் வேணும்னா இதான் ஃப்ரீடம், சுதந்திரம். இதுதான் வந்து இண்டிவிஜுவல் மனிதன் இந்த அதான் வளர்க்க சமுதாயத்தை வளர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு தெரியும். இல்லைன்னா வராது. கண்டிப்பா. ஆனா கண்டிப்பா வரும், வராது. ஆனா இது கண்டிப்பா ஒரு ரிவர்ஸ் நியூட்ரான். திஸ் த ரிவர்ஸ் வர முடியாது. அண்ட் இட்ஸ் ரிவர்ஸ் நியூட்ரான். அது கிரியேட்டிவிட்டி வராத நெகட்டிவிட்டி மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் வந்துடும். ஏதோ ஒரு விதை இருக்குது இல்ல, ஒரு விதையை அது எப்படியா துளிச்சு கிழிச்சு போய் முட்டி மோதி அதை வந்து கிரியேட் பண்ணிடும். அது இயற்கையோட இது இருக்கு. நேத்து கடுமையான வேலையா? ஆமா, நேத்துதான் சண்டே ஃபுல். அது உதவாத வேலைதான் எனக்கு தெரியுது. பட் நம்ம அதை உதவாதன்னு நம்ம மைண்ட்ல செட் பண்ண முடியாதுல்ல. சரி எதோ வாக்கப்பட்ட மாதிரி அந்த வேலையை சரி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போய் வந்தாச்சு. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா அது பெரிய ஒரு 1000 கிலோமீட்டர், அதாவது ஒரு பெரிய ஸ்லாப். ஒரு ஸ்லாப் போடுறான்னா அதுல வந்து இந்த காங்கிரீட் வண்டி வருது. அது மாதிரி ஒரு வண்டினா கிட்டத்தட்ட 800னா எவ்வளவு வரும் பாத்தீங்க. ஒரு 3 நாள் கண்டினியூவா ஓடும். அப்படியே சாட்டர்டே ஆரம்பிச்சு இன்னைக்கு ஓடும், நாளை நைட்டோட முடியும். அடுத்தது இன்னொன்னு ஆரம்பிச்சிடும். தீபாவளி வரதா, தீபாவளி பிரேக் விட மாட்டானுங்க. அதுக்கு முன்னாடி இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வைப்பானுங்க. ஆனா இதை முடிச்சுட்டு தீபாவளி என்ன பண்ணுவான்னு தெரியல. தீபாவளி கண்டினியூ பண்ணுவாங்க. தீபாவளி கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாம் வட இந்திய மேன் பவர் தானே எல்லாமே. சரி. ஓ, முதலாளி வடநாட்டுக்காரன் தானவா? எல்லாமே வட. இங்க நம்ம ஊருக்காரில் ஒருத்தன் கூட அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான், விட்டுட்டு ஓடிடுவான். அவன் விடுமுறை கேட்பானே, அவனுக்கு லேபர்ஸ்ல விடுமுறை கேட்பான். அவனுக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துருவானுங்க. அவன் குடும்பத்துக்கு வந்து மாசத்துக்கு 10,000 நீங்க வந்தேன்னா 10,000 அந்த குடும்பத்துக்கு போய் இங்க வந்து சாப்பாடு கொடுத்துருவான். ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு கிடைக்கு இதை கொடுத்துருவானுங்க. அப்போ அவன் குடும்பத்துக்கு 10,000 போகுதுன்னா அவன் யோசிப்பால, சரி ஓகே நம்ம குடும்பம் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான். இதுதான் நீங்க ஒண்ணுதான்
தென்னாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உங்களுக்கு அது அதனால உங்களுக்கு அதனால உங்களுக்கு பொருத்தம் இல்லாம தெரியுது இல்லையா? ம். ஆமாங்க. ஆனா இல்ல எல்லாரும் தமிழ் ஆளுங்க ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. ஸ்டாஃப் லேபர் மட்டும் அங்க வடநாட்டுக்காரங்க. இங்க உள்ள பீப்புள் வந்து ஸ்டாஃப் இதே பொறியாளர் மாதிரி கட்டுமான இன்ஜினியர்ஸ். டெக்னிக்கல் பீப்புள் நீங்க டெக்னிக்கல் இன்ஜினியரிங் பீப்புள் நீங்க இல்லையா? டெக்னிக்கல் பீப்புள் இந்த மாதிரி டிப்ளமா படிச்சவன், இன்ஜினியரிங் படிச்சவன், எம்இ படிச்சவன் எல்லாமே இருப்பான் அதுல. நாம அதாவது அவன் என்னென்ன கருத்து சொல்ல எல்லாத்தையும் உள்வாங்கிக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போட்டு போங்க, அதெல்லாம் இருக்கதான் அது எத்தனை வருஷம் பேசினாலும் இது தீராது. ம். அது வந்துட்டு சரி, சரிங்க. நேத்து சொல்லுங்க. நேத்து அந்த வீடியோ போட்டிருந்தீங்க. இன்னைக்கு போய் அந்த வீடியோ அந்த அம்மா பேச அது செம்மையா இருக்குது. அந்த இது வைரலா இருக்குது. ம், ம், ம். ஆரோக்கியம் போடுறீங்களா, அது செம்ம வைரல். அது ம். அதுவும் அந்த இன்ஜினியர் கிட்ட பேசுனீங்களா, எலக்ட்ரானிக் இன்ஜினியர், அதுவும் நல்ல டாக். அது எப்பயோ டைம் கேப் தான் கேட்டது. அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சுக்க. ஏன்னா இப்ப இந்த போட்டான் நானும் பேச எனக்கு புரிஞ்சுது. இப்ப எனக்கு மட்டும் அறிவு கிடையாது. பேச எனக்கே புரியுது. ஆமா. இன்டராக்ஷன் பண்ண இது வந்து ஐடென்டிஃபை ஆகும். பேச ஐடென்டி கண்டுபிடிக்க இது வரைக்கும் யாரும் நியூட்ரான் ஐயா இனிமேல் நியூட்ரானை பத்தி எவனும் பேச மாட்டானே. நான் பேசுறேன், நீங்க பேசுறேங்க, அவ்வளவுதான். எவனும் பேச முடியாது, ஏன்னா ப்ரூஃப் கிடையாது. ப்ரூஃப் கிடையாது. யாரும் அது இது இல்ல. நம்மகிட்ட மட்டும் தான் ப்ரூஃப் இருக்குது. ஏதோ தங்கத்துல ஏதோ கோல்டு வச்சு பணக்காரன் வச்சிருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது அவனுக்கு செய்யற கண்டுபிடிப்புலாம். நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கு. இல்ல நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கு. அதனாலதான் பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றது. பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 6 மாசம் கம்ப்ளீஷன் பண்ணிருங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா அதை பண்ணி வீட்டுல இருந்தே பண்ணுங்க. இது என்ஆர்டிசி பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். என்ஆர்டிசி எழுதுங்க. என்ஆர்டிசி. ஓகே. என்ஆர்டிசி அவ்வளவுதான். நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அவ்வளவுதான். நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அவ்வளவுதான். ஆஃப் இந்தியா, அவ்வளவுதான். இதுல போனீங்கன்னா எல்லாம் வந்துடும். இதுல பண்ணுங்க, நல்லா இருக்கு. இதான் மலிவு, நல்லாவும் இருக்கும். ரேட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பணம் எல்லாம் பெருசெல்லாம் கேட்க மாட்டான். பணம் ஓகே பண்ணிட்டு ஏத்திக்கிட்டே இருங்க. முதல்ல இன்னைக்கே பண்ணிருங்க. இன்னைக்கே அது மீறி பேர் 1/2 மணி நேரம் இருக்கு டைம். லேப்டாப் இருக்கா? லேப்டாப் இல்லைங்க, மொபைல் தான் இருக்கு. மொபைல் ஆகுமா என்னன்னு தெரியல, பண்ணி பாருங்க. சரி, ஓகேங்க, ட்ரை பண்ணி பாக்குறேன். அது வந்து எப்படி என்ன பண்ணி பார்ப்போம். சரிங்க. நான் ஏத்தி வச்சிருக்கிறேன். நான் வந்து தன்மின் கன் போட்டு வச்சிருக்கேன். தன்மின் கன் தான் போட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன். இப்ப இவரு ஆராய்ச்சி பண்ணது, ஐன்ஸ்டீன் ஆராய்ச்சி பண்ணது பாத்தீங்கன்னா, அழிவை பத்தி ஆராய்ச்சி பண்ணாரு. அழிவு சூரியனோட அழிவை பத்தி பேசினாரு. அதுதான் ஏன் அவர் அழிவுதல் தான் அந்த ரிசர்ச் எடுத்திருக்காரு நினைக்கிறப்போ. ஆமா. இப்ப நான் வந்து ஆக்கத்துல எடுக்கிறேன். நான் வந்து ஆக்கத்துல கொண்டு போறேன். அது யாருக்கும் ஐன்ஸ்டீனுடைய கொள்கை யாருக்கும் பயன்படாது. என்னுடைய கொள்கை வந்து பயன்படும். அழிவு வந்து அது ஆட்டம் வெடிக்கிறது. ஆமா, அது தேவையில்லாதானே. அது இப்ப நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, வேணா இல்லையா? ஆமா, நான் அதனால என்ன பண்றேன்னா, நான் வந்து 3 ஏஐ பயன்படுத்துவேன். 3 ஏஐ எனக்கு ரொம்ப பிடிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஜெமினி நல்லா செய்வான். அப்புறம் அது மாதிரி கோ பைலட் நல்லா செய்வான். கூகுள் ஜெமினி அருமையா செய்வான். ஏன்னா வீடியோ போட்டா வீடியோவே புரிஞ்சுக்கிறான். வீடியோ என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிறான். ஏன்னா யூடியூப்ல தானே கூகுள் யூடியூப் அவனு தானே. அதனால என்ன சொல்றாங்க தமிழ்ல சொன்னாலும் புரிஞ்சுட்டு அது பதில் சொல்லிடுறான் பாருங்க, அருமையா இருக்கும் கூகுள் ஜெமினி.
கூகுள் நான் வந்து எது பேசுறாலும் யூடியூப் தான் போட யூடியூப் காப்பி பண்ணி இதில் போடும் பொழுது அதவே புரிஞ்சுக்கிறேன். அந்த யூடியூப்பே புரிஞ்சுக்கிறேன். தமிழ்ல அவன் மொழிபெயர்த்துக்கிறான். படிச்சுக்கிட்டு அது மட்டும் இந்த அதுல ஒவ்வொரு வினாடி இந்த 3 நிமிஷம் இது பேசுறீங்க, 3.5 நிமிஷம் இது பேசுறீங்க, அப்படியே இந்த டைமே போட்டுறான். அதுல என்னென்ன பேசுறீங்க அப்படிங்கிறது அருமையா இருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு யூடியூப்ல கூட அது மாதிரி இருக்குங்க. 3 நிமிஷத்துல இது பண்ணோம், இது பண்ணு, இந்த சென்டென்ஸ் இருக்கு, இந்த சென்டென்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அந்த இதுல யூடியூப்ல இது இவன் பண்றாங்கிற ஜெமினியே பண்றான். ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இந்த 5 நிமிஷம் பேசுனா 5 நிமிஷத்துல முதல் வினாடில இருந்து அந்த கடைசி வினாடி வரைக்கும் எந்த நிமிஷத்துல என்ன பேசுறீங்க இதெல்லாம் அவனுக்கு புரியுதுன்னா அப்புறம் என்ன அளவுக்கு டெக்னாலஜி வச்சிருக்கான் பாருங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கய்யா. என்ன கூகுள் காரன் தானே யூடியூப், அதனால அழகா எடுத்துறேன். அது ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு. ஜிபிஆர்எஸ் எல்லாமே அது என்னமோ பண்ணிட்டு மொத்தத்துல நீங்க இதுதான் அடிப்படை. அதே மாதிரி அவரு இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இதில் ரிசர்ச் பண்றோம். என் பொண்ணு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். என் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். அவங்க வாத்தியாட்ட போய் காட்டணும். அதான் எனக்கு அது எப்ப காட்டுவாங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். அதான் பெரிய விஷயமே. வேற அவங்க எல்லாம் செட் ஆயிடுச்சுங்களாமா? அது போய் எனக்கு படிக்க போறவங்க தான் 10க்கு 10 அறை, அவ்வளவுதான். 10க்கு 10 அறை வந்து 350 பவுண்டு வாடகை, 350 பவுண்டு வாடகை, 350 பவுண்டு யூகே பவுண்ட். காலேஜ்ல அங்க ரெசிடென்சி இருக்கா? வெளியில தனியா? வெளிய பிரைவேட் தனி பிரைவேட்டா எடுத்துக்கணும். 350 பவுண்டு ஒரு வாடகை மட்டும் 36,000 ரூபாய் வாடகை மாசத்துக்கு. 37,000 ரூபாய் 38,000 ரூபாய் வாடகை வரும். 320 பவுண்டுங்க. ஒரு பவுண்டு வந்து 120 ரூபா. 120 ரூபா ஒரு பவுண்டு. அந்த ஒரு 6 மாசத்துக்கான பணத்தையும் கொடுத்தாச்சு. 6 மாசத்துக்கு தங்கி சமாளிக்கிறதுக்கான பணத்தையும் கொடுத்தாச்சு, அக்கௌண்ட்ல போட்டாச்சு. இப்ப அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா, ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்களுக்கு இது ஒரு நாளைக்கு 25 ரூபா சேலரி கொடுக்க போறாங்க. அதே நீங்க வெளியே போய் வேலை செஞ்சுக்கலாம். 2 மணி நேரம் வேலை செஞ்சுக்கலாம். மினிமம் 2 மணி நேரம் வேலை செஞ்சுக்கலாம். லேப்லயோ சயின்டிபிக்ல அறிவியல் வேலை, சயின்டிபிக் இந்த மாதிரி சயின்டிபிக் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேலை செய்யலாம். கட்டாயம் கொடுத்தாகணும் அங்க விதிப்படி. கட்டாயம் 2 மணி நேரம் வேலை செய்யணும் எல்லாருமே. கட்டாயம் 3 மணி நேரம் வேலை செய்யணும். 2 அதாவது வாரத்துக்கு 20 மணி நேரம் நீங்க வேலை செய்யலாம். ஓகே, அது எப்படியா பேலன்ஸ் பண்ணி செஞ்சுக்கணும். அது வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு அரசாங்கமே அவங்க சம்பளம் கொடுத்துருது. அரசாங்கமே கட்டாய சம்பளம் கொடுத்தாகணும். கட்டாய சம்பளம். ஆமா. அப்ப ஒரு நாளைக்கு 25 ரூபான்னு ஆச்சா. 2 மணி நேரம் போனா ஒரு அவருக்கு வந்து 13 யூகோ பவுண்டு கொடுக்குறான். ஒரு அவருக்கு 13 யூகோ பவுண்டு. நீங்க 2 மணி நேரம் போனா 26 யூகோ பவுண்டு. அப்ப 25 ரூபா 26 ரூபா வந்துடும். அப்புறம் என்ன, கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அந்த அமௌண்ட் வச்சு ஓட்டலாம். அப்படி எடுத்து வாடகையே உங்களுக்கு 350 பவுண்ட் இதுல போயிருது இல்லையா? நீங்க வந்து 20 மணி நேரம் போட்டீங்கன்னா என்னாச்சுங்க, 10 மணி நேரத்துக்கு 250, 20 மணி நேரத்துக்கு 500 ஆச்சு. அப்புறம் என்ன, நீங்க 20 மணி நேரம் கட்டாயம் உழைச்சிங்கன்னா போதும். 20 மணி நேரம் உழைச்சா போதும். ஆமா, நீங்க 500 பவுண்ட் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப 250, 310 பவுண்டு, 320. கல்லூரில இருந்து அவங்க வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளித்தான் இருக்காங்க. அதனால அந்த ரேட்டு கம்மி. அங்க வந்து 4 பேர் தங்கி இருக்கிற மாதிரி பெரிய ஒரு பில்டிங். அது சும்மா இல்ல, 10க்கு 10 தான். எல்லாமே தனித்தனி, எல்லாம் தனித்தனி. லக்ஸுரி அறை வந்து லக்ஸுரி அறை தான். அத லக்ஸரி பிஜி கான்செப்ட்ல இருக்கும். ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ள செல்ஃப் கொஞ்சம் எல்லாம் இருக்கு. ஹாஸ்டல் தான். அது கல்லூரி மாணவிகளுக்குன்னா அவங்க பண்ணியிருக்கான். அது பிரைவேட்ல அவன் பண்ணியிருக்கான். அது அவன் பண்றான். கல்லூரி மாணவிகள் மட்டும் தான் தங்க முடியும். கல்லூரி மாணவிகளுக்காகவே அது அதை தனியார் பண்ணி வச்சிருக்கான். தனியார் பண்ணி ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கான் படிக்கிற பசங்களுக்காக. இந்த மாதிரி அதான் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் தான். ஸ்டூடெண்ட் பிரைவேட் ஹாஸ்டல் அவ்வளவு. லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் இந்த மாதிரி தான். இங்க சென்னையில இருக்கீங்க, உமன்ஸ் ஹாஸ்பிட்டல், உமன்ஸ் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல். அதே அங்க லக்ஸூரியா இருக்கு. அங்க நீட் அண்ட் கிளீனா இருக்கு, லக்ஸூரியா இருக்கு, ஸ்டாண்டர்டா இருக்கு. கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயங்கரமா இருக்கு. என்னது கவர்மெண்ட் ரூல்ஸ், குப்பையெல்லாம் போடக்கூடாது, அது இது பண்ணுவாங்க. அந்த நாட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க தப்பெல்லாம் பண்ண முடியாது. தப்பெல்லாம்
பண்ண முடியாது. ஏமாத்துறது திருடுறது அசுத்தாங்க. அசுத்தங்கிற பேச்சுக்கே நீதான். அதனாலதான் சொல்றேன், அங்க போய் இயற்கை உணவுகளை வாங்கி சாப்பிட சொல்லியிருக்கேன், பழங்கள் வாங்கி சாப்பிட சொல்லியிருக்கேன். ஓடிட்டே இருக்க நீ, உன்னுடைய உணவு பழக்கம் யாருக்கும் தெரியவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன சாப்பிடுன்னு யாருக்கும் என்ன சாப்பிடுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியக்கூடாது, அப்படி தெரியக்கூடாது. ரோட்ல போய் சாப்பிடக்கூடாது. ரூம்ல வாங்கி வந்தோமா, இது சாப்பிட்டோமா, 2 ஃப்ரூட்ஸ், அதான் நிறைய டேட்ஸ் இதெல்லாம் இருக்குங்களே, டேட்ஸ் அந்த மாதிரி. அந்த நாட்டு பொருளை வாங்கி சாப்பிடு. அந்த நாட்டு பொருள் என்ன மலிவா இருக்கு அதை வாங்கி சாப்பிடு. என்னது அந்த நாட்டோட சீப்பான பொருள், குறைந்த பொருள். அங்க அங்க செர்ரி ஆப்பிள் தான் டெட் சீப். ஆப்பிள் தான் அங்க விளையுதே. குளிர் நாடு கூட ஆப்பிள் தானே. இங்க அதிகமா உள்ள ரேட் எல்லாம் அங்க கம்மியா இருக்கும். இப்போ அங்க இருந்து வர பொருள் எல்லாம் இங்க. நமக்கு தக்காளி 10 ரூபாய்ங்க, இது அமெரிக்கா போச்சு தக்காளி 200 ரூபாய்க்கு போகுது. இங்க தக்காளி 10 ரூபாய்க்கு போகுது. என்னது 10 ரூபாய்க்கு போகுது? 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போகுது. 20 வரைக்கும் எங்க போகுது? அது 3 நாளைக்கு மேல தாங்காது. 3 நாளைக்கு மேல தாங்காது. 3 நாளைக்கு அவ்வளவு ரேட்டா விக்கிறா? ஏன் அது 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 என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து அந்த வணிகத்தினுடைய வணிகம். இந்த வணிகம் வந்து இங்க தேவையில்லாம சாப்பிடற முடியல, அதான் வணிகம். தேவையில்லாம சாப்பிடறதா வணிகம். வணிகம் அந்த பொருளை கிரியேட் பண்ணுவான். அதாவது தேவையில்லாம சாப்பிடற மாதிரி சிச்சுவேஷன் உருவாக்குவான். அந்த சிச்சுவேஷன் உருவாக்கி அந்த பொருளை கொடுப்பான். அதேதான் அந்த 2 பொருளை தாங்க வைப்பான். அந்த பொருளை கிரியேட் பண்ணுவோம், அந்த பொருளை எடுத்துமா வைப்பான், ஆட்டோமேட்டிக்கா வாங்கிடுவான். அவனை வந்து புஷ்லாம் பண்ண தேவை. கன்சியூமர் இன்னைக்கு அதுதான் பேசுறானுங்க. சைனால அதான் பேசிட்டு இருக்கானுங்க. மக்களை வந்து எப்படியாவது தொடர்ந்து அவன் கன்சியூமர் பண்ணிட்டே இருக்கணுங்கிறான். அவன் கன்சியூமர் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா அந்த வேலையை அவன் மத்த வேலையை அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவன் சொல்லும் போது நாங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, தே வாண்ட் டு தே டேக்கிங் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்லோ பண்ணிடுவான். அவனை ஏமாத்திட்டே இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றான்னா விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருந்து அவனை அதை போட்டு அமுத்தி அவனை சாகடிக்கணும். அவனை அதான் சொல்ல, விளம்பரம் அடிக்கிறது நிறைய விளம்பரம் படுத்திக்கிட்டே இருப்பான். அதை சாப்பிட்டது இதுன்னு போட்டுக்கிட்டே இருப்பான். பாருங்க, அது இப்ப கையில சரி, அப்ப செல்போன் வச்சிருக்கேன். இதை பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு வந்து ஒரு 2 மணிக்கு பேசலாம், சரிங்களா? ஒரு கட்டுரை அனுப்பிச்சு அதை மட்டும் படிச்சு பாருங்க, சரியா? ஓகே. மறுபடியும் உங்களுக்கு 2 மணிக்கு நான் கூப்பிட்டு பேச, ஒரு 2 நிமிஷம் பேசலாம். 2 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணிக்கு, 4 மணிக்கு பேசலாம். எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? நான் ஒரு 4:30 மேல கிளம்புங்கய்யா. அந்த 4 மணிக்கு பசங்க ஸ்கூல் கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு. அன்னைக்கு நான் உங்களை பார்க்கும்போது 6:30 மணிக்கு தான், 7 மணிக்கு தான் ரயில்ல வந்தீங்க. 4:30 மணிக்கு மேல பசங்க ஸ்கூலுக்கு எடுத்து கூப்பிட்டு வரணும். 4 மணிக்கு போயிட்டு அது கூட்டம் வந்து விட்டுட்டு அப்புறம் தான் குளிச்சிட்டு ரெடி ஆகி கிளம்புறதுக்கு. வழக்கம் போல எத்தனை மணிக்கு வீட்டு விட்டு கிளம்புவீங்க? 6:30 தானே, அந்த ரயில் நேரம் தானே கிளம்புவீங்க? ஆமா, 6:30 கிளம்புங்க. முன்ன பின்ன 1/2 hour முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு உங்க வீட்டுக்கு எவ்வளவு தூரம்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு உங்களுக்கு அது கரெக்டா ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குங்க. ஓ, சைக்கிள்ல போயிரு, சர்றன்னு சைக்கிள்ல போயிருவீங்க? சைக்கிள்ல போயிருவேன். அங்கவே போட்டுறீங்க, ரயில் ஏறி போயிடுறீங்க. அங்க இருந்து ட்ரெயின்ல போயிட்டு அங்க ஒரு பஸ், மறுபடியும் அடுத்தது பஸ் ஏறணும். மத்த ட்ரெயின்ல லேட் ஆகும், அது ரொம்ப தூரம் சுத்திட்டு வரணும். அதுக்குள்ள வண்டி கிடைச்சிருதா? அதுக்குள்ள பஸ் எல்லாம் இருக்கா? பஸ் அதான் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். பட் ஆனா பஸ் தான் கம்ஃபர்டபுள். இது நம்ம வண்டியில போறதுல சரி கிடையாது. இவ்வளவு தூரம் போனா பெட்ரோலே ஜாஸ்தி ஆகும். ஆமா, அது வண்டி வந்து ஆகாது. ஏன் தேவையெல்லாம் ஏன் அதுல போய் லோட் பண்ணணும்? நமக்கு ஃப்ரீயாவது இருக்குல்ல, அதுக்கு அதுல போயிடலாம். அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். நீங்க அது சரி, நமக்கு பாதுகாப்புங்க, பிரச்சனை இல்ல இல்லையா? ஆமா, நம்ம வண்டி அதுல போயிட்டு நம்ம ஏன் அவ்வளவு இது எடுக்கணும்? அது தேவையில்லை. இல்ல, உங்களுக்கு அந்த அளவுக்கு வண்டி இருந்தங்காட்டி சாத்தியம், இல்லாட்டா சாத்தியம் இல்ல. வண்டி இல்லைன்னா கஷ்டம். கரெக்டா இதை வண்டி நல்லா இருக்கிறதால ஏறி டக்குன்னு ஏறி இங்க போயிட்டு அங்க ஏறிங்க, அங்க இருந்து அப்படிதானே இருக்கு எல்லாமே. சரிங்க, பஸ்ல. ஓகே, நன்றிங்க. படிங்க, படிச்சுட்டு கூப்பிடுங்க. சரி, ஓகே.